السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا إلى آخر الآية، أو قال كما عليه الصلاة والسلام. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يد الله مع الجماعة إن لا يجمع أمتي، أو قال أمة محمود على ضلالتي، ويد الله مع الجماعة، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உண்மையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைத்து நல்லுள்ளவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து நிலவுக்குமாக என்று பிரார்த்தித்தவனாக என்ற வார்த்தைகளை தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனை ஒன்றுபடுவோம், அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைப்போம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்திகளும் எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் ஒரு தனி ஒருவனாக இந்த உலகத்திலே அவன் இருந்தான். இந்த உலகம் படைக்கப்பட வேண்டும் என்று அவன் நாட்டத்திற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா படைப்பிடங்களின் முதல் படைப்பாக, முதல் நபியாக, முதல் மனிதராக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்தார். நபி ஆதமும் நபி ஹவ்வாவும் இரண்டு பேரும் படைக்கப்பட்ட அந்த நாள் முதல் அன்று தொட்டு இன்று வரை, நாளை கியாமத் நாள் வரை இந்த உலகத்தில் அவர்களால் உருவாக்கப்பட்ட பிச்சலங்கள், அவர்களால் வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகள், அது யாராலும் நிப்பாட்ட முடியாது. ஆதம் ஹவ்வாவும் இணைந்ததின் பின்னணியில் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு வல்லமை, உலகம் அழிகின்ற வரைக்கும் மனித சந்ததிகள் வந்து கொண்டே இருக்கும். யாரால கலக்க முடியுமா? யாரும் குழந்தை கற்றுக்க முடியும் சொல்ல முடியுமா? நீ மனிதர்கள் யாரும் பிறக்கக்கூடாது என்று தடை போட முடியுமா? முடியாது. இதெல்லாம் அவருடைய ஏற்பாடு. ஆதம் ஹவ்வாவும் ஒன்றிணைந்ததால் உலகம் அழிகின்ற வரைக்கும் மனித இனம் வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம். அதே ஆதம் ஹவ்வாவுடைய பிறப்பிலிருந்து வெளியே வந்த ஹாபில் காபில், அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய சந்ததிகள், இவர்களுக்கு மத்தியில் அன்றைக்கு இருந்த ஒரு விதமான கருத்து வேற்றுமை, மன முறிவு, தேவையில்லாத பிளவுகள், இவையெல்லாம் அன்றைக்கும் அன்று முதல் இன்று வரைக்கும், நாளை கியாமத் வரைக்கும் இந்த பிளவு என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படி மனிதனுடைய படைப்பு உலகம் இருக்கின்ற வரைக்கும் தொடருமோ, அது போன்று ஆதம் ஹவ்வாவுடைய காலத்தில் ஏற்பட்ட பிளவு, அந்த ஒரு விதமான மன முறிவு, அது சங்கிலி தொடராக உலகம் அழிகின்ற வரைக்கும் தொடரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிளவு, அவர்களுக்கு பின்னால் வந்த அத்துணை நபிமார்கள், முன்னோர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகத்தில் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகளையும் மனமுறிவுகளையும் தேவையில்லாத பல மனக்கசப்புகளையும் தங்களால் முயன்ற அளவு அதை ஒன்றிணை
25% வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் 25% இந்த உலகத்திலே உலகம் முழுக்க பிளவு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, பிரிவு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, கசப்பு என்ற ஒரு தன்மை இருக்கிறது. நாம் என்று சொல்வதை விட இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் நான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இதை மையமாக கொண்டுதான் ஒன்றுபடுவோம், அடுத்த தலைமுறையிலும் ஒப்படைப்போம். இன்றைக்கு நாம் வாழ்வோம், நாளைக்கு மௌத்தாயிடுவோம். நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள், நமக்கு பின்னால் வரக்கூடிய வருங்கால தலைமுறையினர்கள், அவர்களுக்கு நாம் நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தையும் ஒற்றுமையும் தர வேண்டிய பொறுப்பு நிகழ்காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இன்றைய ஜும்மாவிலே நாம் ஒன்றுபடுவோம், அடுத்த தலைவர் ஒன்றை என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் நபிமார்கள் என எத்தனையோ நபிமார்கள் இந்த மண்ணிலே ஒற்றுமைக்காக அவ்வளவு பாடுபட்டார்கள். பிளவுபட்டு கிடந்த சமூகத்தை ஒன்றிணைக்க அவ்வளவு முயற்சி எடுத்தார்கள், அவ்வளவு உயிர் தியாகம் செய்தார்கள். எல்லாவற்றையும் தாண்டி 75% மாத்திரமே பூர்த்தி ஆகியிருக்கிறது. மீதி இருக்கிற 25% பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாய கடமை யார் யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ. ஏன்னா ஒற்றுமை சம்பந்தமா எல்லாருமே பேசுவாங்க, அதற்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, வேதம் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும், எல்லாம் சேர்ந்து இருக்கணும், நம்ம எல்லாம் நமக்குள்ள ஒன்று, நமக்குள்ள எல்லாமே ஒன்று, நமக்குள்ள யாரும் தனித்தனி கிடையாது என்ற நிறைய தத்துவங்களை பேசுவார்கள். அதற்கு மதம் இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் அதை ஒரு புடி உயர்வாக ரொம்ப உறுதியாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டக்கூடிய ஆற்றலும் தகுதியும் இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்திற்கே இருக்கிறது. அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை இருக்கிறது, அரசியல் வாழ்க்கை இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, வணிக வாழ்க்கை இருக்கிறது, நட்பு வாழ்க்கை, உறவுகள் வாழ்க்கை, நாம் பார்க்கக்கூடிய அத்தனை துறைகளிலும் அறவே ஒற்றுமை இல்லை என்று சொல்வதை விட சுத்தமா அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. எந்த துறையோட எடுத்துங்க, நான் யாரையும் குறிப்பிட்டு காமிக்கல, காலத்துக்கும் நேரத்துக்கும் அது ஒத்து வருவதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். 50 ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக ஒரு கொள்கையில் இருந்து கொண்டு திடீரென்று பிறக்கக்கூடிய மனிதர்களை நம்மால் பார்க்கத்தான் முடிகிறது. எங்க போச்சு ஒற்றுமை? ஒரு காலத்தில் இதுதான் சிறந்தது, இதுதான் உயர்ந்தது என்றெல்லாம் மாறு தட்டி கொண்டவர்கள் நவீனம் வந்ததற்கு பின்னாடி, கொஞ்சம் சொகுசு வாழ்க்கையை பார்த்ததுக்கு பின்னாடி 50 ஆண்டு கால கொள்கையெல்லாம் குப்பைக்கு போயிடுச்சு. நம்ம கவனிச்சு பார்க்கணும். இந்த பழக்கத்தை தான் இந்த கால தலைமுறை மக்கள் பார்க்கிறார்கள். ஏப்பா பெரிய கொள்கையில இருந்தவர் இன்னைக்கு சரிஞ்சிட்டார், இன்னைக்கு சொகுசு வாழ்க்கையுடைய கொள்கையின் பக்கம் திரும்பிட்டார். இன்றைய தலைமுறைகள் பார்க்கிறார்கள். யாரும் நிலையாக இருக்க வேண்டிய அவசியம் அல்ல, எந்த கொடியும் பிடிக்க வேண்டிய தேவையில்லை. விருப்பம் உள்ளவர்கள் யார் யார் எதில் தோடுதோ அது இருந்து கொள்ளலாம் என்று சொல்லும் அளவுக்கு இஸ்லாத்திலும் சரி, இஸ்லாம் அல்லாத மற்ற சமயத்திலும் சரி, மனிதர்கள் ஒற்றுமை என்ற தன்மையோடு வாழ்வது கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கொள்கையாக இருந்தாலும் சரி, கோட்பாடாக இருந்தாலும் சரி, ஒற்றுமையிலே உறுதியாக நிற்க வேண்டும். உறுதியோடு நின்றால் தான் வருங்கால தலைமுறைக்கு அதை நம்மால் சமர்ப்பிக்க முடியும். இல்லை நம்மளை பார்த்து என்ன பாடம் தருவாங்க, வழிகட்டு தான் போவார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் எத்தனை விஷயம் வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல, எல்லாவற்றிலும் இன்றைக்கு பிளவுகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த பிளவுகளை சரி செய்து கொண்டால்தான் நம்மோடு வாழக்கூடிய நம் இளவர்களுக்கு, நம்மளுடைய வாலிப யுவதிகளுக்கு நம்மால் நல்ல படிப்பினையும் பாடங்களை அவர்களுக்கு தர முடியும். ஒரு காலத்தில் அவர்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழிவகுப்புகளை நம்மால் உண்டாக்க முடியும். இல்லைன்னு சொன்னா ஒரு காலத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பள்ளிவாசலாக இருக்கட்டும், ஒரு மதரசாவாக இருக்கட்டும், அது எந்த சாபனமாக இருக்கட்டும், 10 நாளைக்கு மேல நிர்வாகம் நீடிக்காது. நீ சொல்றது நான் கேட்கணுமா, நான் சொல்றது நீ கேட்கணுமா, உன் சொல்லுதான் உயர்ந்ததா என்ற தேவையில்லாத பிளவுகள், பிரச்சனைகள் நிர்வாகத்திற்குள்ளே உண்டாகும், ஒரு சாபனத்துக்குள்ளே உண்டாகும், குடும்பத்திற்குள்ளே உண்டாகும். இப்படி எல்லாவற்றையும் கவனித்து வாழும் காலத்தை நாம் ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் முதலில் ஒன்றுபடுவதற்கு
அப்படி நாம் உருவாகிட்டோம்னு சொன்னாக்கா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு சமுதாயத்துக்கு ஒரு கால தலைமுறைகள்ல நாம் பெற்ற பிள்ளைக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒரு படிப்பனையாக அல்லாஹ் வழங்குவான். எங்க அப்பா ஒத்துமையா வாழ்ந்தாங்க, எங்க அப்பா கணவன் மனைவியோட நிம்மதியா ஒன்றா வாழ்ந்தாங்க, குடும்பத்தோட ஒருங்கிணைச்சு போனாங்க, குடும்பம் தான் முக்கியம்னாங்க, உறவு தான் முக்கியம்னாங்க, அந்த கொள்கையில நாமும் வாழும் என்று உங்கள் பிள்ளைகள் வருவார்கள். நீங்கள் வாழாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? உங்களை போன்று தனித்துத்தான் வாழ்வார்கள். குடும்பம் வேண்டாம், உறவு வேண்டாம், எதுவும் வேண்டாம், நாங்கள் தனியாக வாழ்கிறோம் என்று உலகத்தில் தனிமை வாழ்க்கை விரும்புவார்கள். அதில் பறக்கத்து இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே மக்கமா நகரிலே நீங்கள் எல்லாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிருந்தால் பார்த்திருக்கலாம். ஹஜ்ருல் அஸ்வத் கல் 4 மூலையில் ஒரு மூலையில் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லை அன்றைக்கு எடுத்து வைப்பதற்கு பல்வேறு கோத்திரங்கள் சண்டையிட்டார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு குப்பையை தூக்கி தூரம் போறதுக்கு சண்டை தேவையா? அல்லது ஒரு கல்லை அகற்றுவதற்கு கருத்து வேறுபாடு தேவையா? ஒரு பெரிய ஹஜ்ருல் அஸ்வத் கல், சுவரத்தில் வந்த கல், அதை அன்றைக்கு ரசூல் வருவதற்கு முன்னாலே ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு இது நமக்கான அல்லாஹ் தந்த நியமத்து, இந்த கல்லை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். வரலாற்றில் அந்த கல்லை நிறைய முறை திருடியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடியே ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பல முறை திருடியிருக்கிறாங்க. அதுல ஒரு பகுதி தான் இப்ப நீங்க பார்க்குற ஹஜ்ருல் அஸ்வத், நீங்களும் திருடப்பட்டிருக்கு சொர்க்கத்தில் வந்த கல்லுனால. அந்த கல்லை எடுத்து வைப்பதற்கு பல கோத்திரங்கள் சண்டை போடுகிறார்கள். குறைஷ் கோத்திரம் தான் எடுத்து வைக்க வேண்டும், ஹாஷிம் கோத்திரம் தான் எடுத்து வைக்க வேண்டும் என்று பல கோத்திரங்கள், எங்களுடைய கோத்திரம் தான் உயர்ந்தது என்று பல சண்டை போய்கிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நடந்து வந்து சண்டையை முதல்ல விசாரித்தாங்க. என்ன சண்டை சொன்னார்கள்? இந்த கல்லை எடுத்து வைப்பது பெரிய பிரச்சனையாக சொல்லலாம். இந்த கோத்திரம் அந்த கோத்திரம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறோம். இதை நாங்கள் யார் தான் எடுத்து வைப்பது? ஆனால் நாங்கள் தான் எடுத்து வைக்கணும் என்று ஒவ்வொருத்தரும் முஸ்லிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருசெல்லாம் ஒன்றும் யோசிக்கல, மூளையெல்லாம் போட்டு ஒன்றும் கசக்கல, ரொம்ப சிம்பிளா ரொம்ப இலகுவா தோல்ல போட்டு துண்டை நசுனாங்க. கீழே விரிச்சாங்க. கீழே விரிச்சுட்டு எப்ப 4 பேர் வாங்க, 4 கோத்திரமும் வாங்க, நாங்க தான் எடுத்து வைப்போம் அடித்துக் கொள்ளக்கூடிய நீங்கள் எல்லோரும் வாங்க. அந்த கல்லை 4 பேர் 4 மூலைக்கு ஒரு கை பிடிங்க, அந்த கல்லை எடுத்து இந்த துண்டுல வைங்க, 4 பேர் 4 மூலை பிடிங்க, 4 பேர் எடுத்து வச்ச பங்கு 4 பேருக்கு கிடைச்சிருந்தாங்க. எவ்வளவு அழகான முறையிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களை சுலபமான முறையில் ஒன்றிணைத்தார்கள். ஏன் இந்த அறிவு அவங்களுக்கு இல்லையா என்று நாம் கேள்வி கேட்கலாம். அதான் இல்லை, அறியாமை, அவ்வளவு அறியாமை, அவ்வளவு மடையர்களாக வாழ்ந்தார்கள். ஒரு கல்லை எடுத்து வைக்கிறது கூட ஒரு சுய அறிவை பயன்படுத்த தெரியாத மக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தத்ரூபமாக வழிநடத்தி அந்த கல்லை எடுத்து வைப்பதிலும் யாரும் தோல்வி அடையக்கூடாது, எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், ஒன்றுபட வேண்டும். இந்த நிகழ்வு இன்றைக்கு மாற்ற முடிவதல்ல, நாளை கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை மனித சமுதாயத்திற்கும் இந்த நிகழ்வு ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும், ஒரு பாடமாக அமைய வேண்டும். எல்லா காலத்திலும் மனிதர்கள் வருவதுண்டு, ஆனால் பிளவுகளால் நிறைய கூட்டங்களால் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரலாறு அவர்களுக்கு படிப்பினை பாடம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அன்றைக்கு பெருமானார் ஒற்றை நபராக ஒன்றுபட்டதால் தான் இன்றைய தலைமுறையிடம் அந்த வரலாறு வந்து சேர்ந்திருக்கிறது. நம்மள நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க. நான் தான் இப்போ பதவிக்கு எத்தனை பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க எத்தனை இடங்கள்ல, அதுல நல்லவங்க எனக்கு வேணாம், நீங்களே நின்று கொண்டுருவாங்க. அந்த விட்டு கொடுத்தல், அந்த ஒன்றுபடுதல், நான் பொறுப்பை இருந்தா என்ன, நீ பொறுப்பை இருந்தா என்ன, மகல்லா நல்லா இருக்கணும், வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும், யார் இருந்தால் என்ன, நல்லது யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்தை அன்றைக்கு ரசூலுல்லாஹ் விதைத்தார்கள். அதான் இன்றைய தலைமையில் வந்து சேர்ந்திருக்கிறது. அன்றைக்கு நபிகள் நாயகம் அந்த சண்டையை கண்டு காணாமல் போயிருந்தால் இன்றைக்கு என்ன ஆயிருக்குங்க? முசல்லாவை நான் தான் முதல்ல போடுவேன், அகத்துக்கு நான் தான் முதல்ல அகத்துக்கு தண்ணி கொடுப்பேன். அந்த சண்டை இன்றைக்கும் வாழை வாழையே தொடர்ந்து கொண்டே வந்திருக்கும். அன்றைக்கு ரசூல் சரி செய்ததால் தான் இன்றைக்கு உலகம் நிம்மதியாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாம கவனத்தில் எடுக்க வேண்டிய செய்தி. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், வாழ்த்த சிம்மி அபில்லாஹி ஜமியா, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த கயிற்றை விட்டு விடாதீர்கள்.
உலமாக்கள் அந்த கயிற்றுக்கு விளக்கம் தருவார்கள். அந்த கயிறு தான் குர்ஆன் ஷரீஃப் என்று சொல்வார்கள். இன்னைக்கு எத்தனை புத்தகத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதுதான் வேதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது கிடையாது. அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் கலாம் ஷரீஃப் தான். கலாம் ஷரீஃபை ஓதுங்கள், அந்த கலாம் ஷரீஃபை தமிழ் தர்ஜுமாவை படியுங்கள், வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். தர்ஜுமாவை படிக்க சமூகம், தர்ஜுமாவை படிக்க மறந்த சமூகமாக இருப்பதனால் தான் நமக்கு மத்தியில விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வர்றதில்லை. குர்ஆன் எத்தனை வரலாறு தெரியுமா? குர்ஆனை தர்ஜுமா பண்ணுங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைய எப்படிப்பட்ட நிலைமை என்றால், அந்த நபி எந்த நபி ஒன்றுபட்டு வருங்கால சமுதாயத்தில் கொண்டு வந்து இந்த தீனை சேர்ந்தார்களோ அப்படிப்பட்ட நபியினுடைய சுன்னத்தான ஸலவாத்துக்களை வாயிலிருந்து சொல்வதற்கு கூட இன்றைய ஒரு சில தொழிலாளிகளுக்கு நாவில் சப்தம் வெளியே வருவது கிடையாது. நிசப்தமாகவே ஸலவாத்துக்களை மொழிகிறார்கள். ஸலவாத்து சொல்வதில் ஒன்றுபடுவது கிடையாது. ஸலவாத்து சொல்வதில் ஏற்றுத்தாழ்வு காட்டுகிறோம். அதே போன்று இன்றைக்கு ஸலவாத்து மொழிவதில், நபிகள் நாயகம் ஸலவாத்தை ஓங்கச் செய்வதில் முஸ்லிம்கள் எத்தனை அமைப்புகள் ஸலவாத்தை சொல்லாத அமைப்பும் இருக்கிறது. ஸலவாத்தை பாதி சொல்லி பாதி முழுகிற அமைப்பும் இருக்கு. ஸலவாத்தே சுத்தமா சொல்லக்கூடாது என்று தடை செய்கிற அமைப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு மத்தியில இதுல நீங்க சுன்னத் ஜமாத்தா இருந்துக்கோங்க, அல்லது தௌஹீத் ஜமாத்தா இருந்துக்கோங்க, இல்ல தப்லீக் ஜமாத்தா கூட இருந்துக்கோங்க, இல்ல தரீகத் ஜமாத்தா கூட இருந்துங்க. இஸ்லாத்தின் பார்வையில் நீங்கள் எல்லாம் முஸ்லிம் ஜமாத். அதை மனசுல வைங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு கலிமா, ஒரு கலாம் ஷரீஃப், ஒரு நபி, ஒரு அல்லாஹ் தான், ஒரு சூழல் தான். இதுக்குள்ளதான் நாம நுழையணும். இதுல பல பிரிவுகளா நாம் உள்ள அடையாளத்தோட போக முடியாது. நாங்க சுன்னத் ஜமாத் அமைப்பினர் வர்றோம், மாணவன் நடக்குமாறு கொஞ்சம் வழி விடுங்க. நாங்க தமிழ் ஜமாத் அமைப்பினருக்கு வர்றோம், மாணவர்களை கொஞ்சம் வழி விடுங்க. நாங்க தப்லீக் ஜமாத் அமைப்பினர் வர்றோம், கொஞ்சம் வழி விடுங்க என்று சுவனத்தின் பாதுகாவலர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி கதவு திறந்து விட மாட்டாங்க. ஒரு கதவு திறந்து விடுவார்கள், சுவனவாதிகள் உள்ள நுழைய வேண்டும், அவ்வளவுதான். ஏன் இந்த உலகத்தில் இத்தனை அமைப்பு, எத்தனையோ பேர் உணர்வுகளால் கருத்துக்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த நல்ல நன்மையான விஷயத்தில் நமக்கு மத்தியில ஒன்றுபடுதல் இல்லாமல் போய்விட்டது. அதனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. 1500 ஆண்டு காலமாக முஸ்லிம் என்ற பெயரோடு தான் இந்த மண்ணிலே வாழ்ந்து இருக்கிறோம். அதை தாண்டி வேற பேர் எதுக்குங்க நமக்கு? பல அமைப்புகளை வைத்ததனால்தான் சொந்த மண்ணில் கூட நம்மால் எந்த ஒரு சாதனையும் புரிய முடியவில்லை. இதையெல்லாம் திருத்தி கொண்டு யார் யார் எந்தெந்த அமைப்புகளில் இருக்கிறார்களோ முடிந்தவரை எல்லாவற்றையும் ஒரு தலைமையின் கீழ் வந்தால்தான் 26 நன்றாக அமைய வேண்டும் என்று தெருக்கு தெரு மூளைக்கு மூளை வாய்ப்பிலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நல்ல தலைமைத்துவத்திற்கு நம்மால் வர முடியும். நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையில ஒவ்வொரு கொடியை பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா 26 நாம எதிர்பார்க்கிற மாதிரி அமையாது. பிளவுகள் எப்பொழுது வந்து விட்டதோ அல்லாஹ் அந்த பிளவுகள் பட்ட சமூகத்தில் அல்லாஹ் உதவிகள் நாங்கள் சொல்லலாம். எதுவாயி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவாயி ஜமாஅத்தன், அல்லாஹ்வுடைய கை என்பது ஒரு ஜமாத்தின் மீது இருக்குதுன்னா ஒன்றா கூட்டா இருக்கிற அந்த கூட்டத்துக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி என்று சொன்னார்கள். 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிகி, இந்த 4 பேரும் சட்ட மேதைகள். இந்த 4 பேர் நினைச்சிருந்தா என் சட்டம் தான் பெருசு, உன் சட்டத்தை இங்கே கொண்டு வர இமாம் அபு ஹனீஃபா ஷாஃபியிடம் சட்டை போட்டுக்கலாம். இமாம் ஷாஃபி, நான் சொல்வதுதான் உயர்ந்தது, நீ ஏன் நடுவில் உள்ளால வர்ற எட்ட போயிட்டு ஹம்பலியிடம் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கலாம். 4 இமாம்களும் ஒன்றிணைந்தார்கள். 1500 ஆண்டுக்கு முன்பதாக ஒன்றிணைந்ததின் பின்னணிதான் இன்றைக்கு ஷரியத் என்ற ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இமாம்கள் ஒன்றிணையாவிட்டால், ஒன்றுபடாவிட்டால் இன்றைக்கு நமக்கு ஷரியத் ஏது எங்கிருந்து நாம் கடைபிடிக்க முடியும்? இமாம்களுடைய முயற்சி, அவர்களுடைய ஒன்றுபடுதல் என்ற எண்ணம், தொலைநோக்கு சிந்தனை, இதெல்லாம் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நமக்கு மத்தியிலும் எல்லா நிலைகளிலும் வர வேண்டும் என்பதுதான் இமாம்களுடைய ஒன்றிணைந்த பின்னணி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய மஹல்லாக்களில் முஸ்லிம்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மஹல்லால தான் வாழ்கிறோம். ஒரு பள்ளிவாசல் நிகழ்ச்சியில மஹல்லாவில் முஸ்லிம்கள் ஒன்றுபடுவது கிடையாது.
ஐங்கால தொழுகை பள்ளிவாசலில் முஸ்லிம்கள் ஒன்றுபடுவது கிடையாது. அதனால் வருங்கால தலைவர்கள் நாம் என்ன கொண்டு போய் சேர்க்க முடியும்? உங்க தாத்தா தொழுதாரு, உங்க தாத்தாக்கு தாத்தா தொழுதாரு, உங்க அப்பா தொழுதார் என்று இன்றைய சந்ததியிடம் அல்லது நாளைய சந்ததியிடம் எந்த ஆதாரத்தை வைத்து சொல்ல முடியும்? அவன் கேட்பான், எங்க வாப்பா தொழுத, எங்க வாப்பாடைய வாப்பா தொழுத, அவர் வாப்பா தொழுத என்று மெய்தட்டி சொல்லிவிடுவான். இன்றைக்கு மஹல்லாவில் நடக்கக்கூடிய எந்த ஐங்கால தொழுகைக்கும் முஸ்லிம்கள் ஒரு சில பேருக்கு மாத்திரம் தவிர மற்றவர்கள் கலந்து கொள்வது கிடையாது. இது முதல் பலகீனம். இரண்டாவது பலகீனம், இன்றைய மஹல்லாக்களில் பள்ளிவாசல் நடத்தப்படுகிற அத்துணை நல்ல பயான் நிகழ்ச்சிகளில் முஸ்லிம்கள் ஒன்றிணைவது கிடையாது. வேற சமுதாயத்தை சேர்ந்த உணவு உருவாக்குதா எதையோ வரட்டாங்க அப்படின்னு வரட்டுறோம். அவங்களையும் உள்ள வருவது கிடையாது, நாமளும் உள்ள வருவது கிடையாது. இந்த சமூகத்தை எப்படி சீர்திருத்தம் செய்வது? மஹல்லாக்களில் பள்ளிகள் நடத்துகிற பயான் நிகழ்ச்சிகளுக்கு மஹல்லாவை சார்ந்த பெரியோர்கள், வாலிபர்கள், குடும்ப தலைவர்கள் ஒன்றிணையாவிட்டால் இந்த சமூகம் எப்படி ஒன்றுபடும், பண்படையும், வருகால சமுதாயத்தில் எப்படி கொண்டு போய் நல்லதை சேர்க்க முடியும்? பள்ளிவாசலில் காலம் முழுக்க ஓடக்கூடிய மக்தப் மாணவர்களுடைய ஆண்டுவிழா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் அதிலும் பெற்றோர்கள் கலந்து கொள்வது கிடையாது. வயதான தாத்தாவையும் பாட்டியும் அனுப்பி வச்சிருந்தது. இப்படி இஸ்லாம் சார்ந்த நல்ல விஷயங்களில் ஒன்றுபட தவறியவர்கள் தான் இன்றைய முஸ்லிம்கள். காலங்காலமாக பள்ளிகளில் குர்ஆன் ஓதப்படுகிறது, ஹதீஸ் படிக்கப்படுகிறது, இந்த சபைகளில் தீன் சார்ந்த சபை நடத்தப்படுகிறது. இதிலும் முஸ்லிம்கள் பங்கேற்பது கிடையாது. வரிசலாக சொல்லிக்கொண்டே வரலாம். மஹல்லாவிலே யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா வசதி வாய்ப்பு உடையவராக எட்டி போய் கடைசி தீரார பார்க்கறது. ரொம்ப மிஸ்கின் ஏழை மௌத்தா போயிட்டாங்கன்னா காதோட செய்தி வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போறது. மஹல்லாக்களின் மௌத்து செய்தி ஆணோ பெண்ணோ யார் மௌத்தானாலும் மஹல்லாவில் வாழக்கூடிய ஒருவர் அந்த ஒருவர் மையத்திற்காக போய் நிற்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டால் தான், நின்றால் தான் நாளை நாம மௌத்தா போனால் 4 பேர் வந்து நிற்பாங்க. மஹல்லாக்களில் ஒரு நிக்காஹ் நடக்கிறது. ஏழை நிக்காஹ் என்றால் பத்திரிகையோடு துவா செய்து அனுப்பி வைப்பது. செல்வம் படைத்தல் நிக்காஹ் என்றால் மண்டபம் வரைக்கும் சென்று மாப்பிள்ளையோடு கை கொடுத்து முசாபா செய்து வருவது. ஏற்றுத்தாழ்வுகள், பாகுபாடுகள், இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் அன்றைக்கு அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை 4 மூலையிலே 4 கோத்திரத்தாரை பிடிக்க வைத்தார்கள். அன்றைக்கு அந்த பிரச்சனை என்றால் இன்றைக்கு இந்த பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை அவர்கள் வாழ்வதை போன்று நம்மால் முழுமையாக வாழ முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு எள்ளளவு, ஒரு நெல்லளவு, ஒரு கடுகளவாவது நாம் வாழ முயற்சித்தால் தான் நாளை சுவனத்தின் வாசலிலே நம்மால் நிம்மதியாக நுழைய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருந்தபோது அபூ ஜஹல் ஒரு பெண்ணை கடத்தி தூக்கிட்டு போயிருக்கான். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நபி வாலிபராக இருக்கிறார்கள். நபியுடைய பட்டம் பெறுவதற்கு முன்னால் ஒரு 25 வயது இருக்கும் நபிகள் நாயகத்திற்கு. நபிகள் நாயகம் ஒரு அமைப்பை வைத்திருந்தார்கள். அந்த அமைப்பிலே அன்றைக்குள்ள வாலிபர்கள் மக்காவில் அந்த அமைப்பில் ஒன்றிணைந்தார்கள். இன்றைக்கு தன்னுடைய அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் சரியானதை கேட்கணும். அபூ ஜஹல் கடத்திட்டு போன அந்த பெண்ணை அந்த செய்தி நபிகள் நாயகத்திற்கு எட்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டும் போகவில்லை, தன்னோடு இருந்த வாலிப சமூகத்தை அழைத்துக் கொண்டு போனார். ஒரு மஹல்லாவில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு மஹல்லாவில் வீடு கூந்து ஒருத்தன் வெட்டுறான்னா, ஒருத்தன் குத்துறான்னா, ஒருத்தர் அடிக்கிறான்னா ஒருத்தரால போய் தடுக்க முடியாது. நானும் போக முடியாது, பயம் தான் செய்யும். ஒரு 10 பேரால போய் நில்லுங்கள், வெட்ட வந்தவன் 1000 பேர் இருந்தாலும் ஓடிடுவான். நாம ஒருத்தரா என்று நாம் பின்வாங்குவதனால் தான் நம்மை போன்று எல்லாரும் பின்வாங்குறாங்க. எல்லாரும் முன் வந்து நீ யாரடா, உனக்கு என்ன இந்த வேலை என்று நாம் துணிச்சலோடு 10 பேர் குரல் கொடுத்தால் அவன் எவ்வளவு பெரிய ஆயுதத்தோடு வந்தாலும் ஒரு கால் பின்னல் எடுத்து வைப்பான். நபிகள் நாயகம் தன்னோடு இந்த வாலிபரை அழைத்து கொண்டு போனார்கள். அபூ ஜஹலுக்கு கதவை தட்டினார்கள். அவன் அங்கிருந்து உள்ளே எட்டி பார்த்தான். வந்தது நபிகள் நாயகம் தெரிந்தவுடன் ஒன்றும் பேசல, கடத்திட்டு வந்த பொண்ணு அனுப்பி வச்சு. இது ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம். அபூ ஜஹல் சொல்லுகிறான், ஒரு வார்த்தையும் பேசாமல் நபிகள் நாயகம் வந்து நின்றவுடன் அந்த பெண்ணை அனுப்பியதின் காரணம் என்ன தெரியுமா? நான் தூரத்திலிருந்து நபிகள் நாயகத்திலே 2 தோள் புஜத்தை பார்த்தேன். பெருமானாருடைய 2 தோள் புஜத்திலே 2 சிங்கங்கள் அமர்ந்திருந்தன. கெட்டவருடைய பார்வைக்கு, தீயவருடைய
பார்வைக்கு அல்லாஹ் எப்படியும் பயத்தை தருவான். அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சண்டையிடவில்லை, எந்த ஒரு விதமான போராட்டமும் கிடையாது. போய் நின்றார்கள், ஒன்றுபட்டார்கள். அதனால் கெட்டவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அச்சத்தை உண்டாக்கினான். அந்த ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பு இன்றைக்கு தங்களை அமைப்புகள் என்று வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல அல்லது விளம்பரப்படுத்திக்கிறாங்களே, இவங்களாம் முன்னெடுக்கணும். காலங்காலமா தப்பா எடுத்துக்காதீங்க. வெள்ளம் வந்தாலும் தௌஹீத் ஜமாத் தான் வருது, புயல் வந்தாலும் தௌஹீத் ஜமாத் தான் வருது, ஏதாவது கொரோனானாலும் தௌஹீத் ஜமாத் தான் வருது. ஏன் அது ஒன்றுதான் அமைப்பா? வேற அமைப்பே கிடையாதா? நமக்கு அந்த இலக்கம், அந்த உணர்வு இப்ப அமைப்பு எதுக்கு வச்சிருக்கிறோம்? அமைப்பை வைத்திருக்கக்கூடியவர்கள் சமூக நல்லிணக்கத்தோடு, பொது நலத்தோடு, நல்ல உணர்வோடு செயல்படணும். பேருக்கும் புகழுக்கும் அமைப்பை நீங்க நடத்துனீங்கன்னா அந்த வீரனுக்கு அது கோழைத்தனம் தான் இருக்கும். பார்த்தவர்களே, அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய வளர்ப்பிலே கண்காணிப்பில் இருக்கும் பொழுது குஃபார்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அபூ தாலிபை வந்தார்கள். அபூ தாலிபே, உன்னுடைய சச்சா மகனை தீன் பிரச்சாரம் செய்வது நிறுத்த சொல், இல்லாவிட்டால் மூச்சை நிறுத்தி விடுவோம். அபூ தாலிபு மிரட்டினார்கள். முதல் முறை மிரட்டினவன அபூ தாலிபு பயந்து போய் நான் சொல்லி வைக்கிறவன் தான் சொல்லி அனுப்பி வச்சுட்டான். ரெண்டாவது முறை அபூ தாலிப் போய் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனாக சொல்றாங்க, அண்ணன் மகன்கிட்ட, அண்ணன் மகன் அந்த காதலை வாங்கிக்கிற, நீ வேலையை பாருங்கட்டான். ரெண்டாவது முறை மீண்டும் குஃபார்கள் வந்து அபூ தாலிபை, இந்த வாட்டி உன் அண்ணன் மகனை நிப்பாட்டாவிட்டால் உன் உயிரும் போகும், உன் அண்ணனுடைய மகன் உயிர் போகும் என்றார். இவருக்கு பயம் ஏற்பட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த சம்பவத்தை சொல்லும் போது, அப்போதான் ரசூலுல்லாஹ் பொன்னிடத்தினால் குறிக்கப்பட வேண்டிய அந்த வார்த்தைகளை சொன்னார்கள். அபூ தாலிபே, ஒரு கையில சூரியனையும் ஒரு கையில சந்திரனையும் கொடுத்தாலும் என் கொள்கையை நான் விட்டு தர மாட்டேன் என்றார்கள். அன்றைக்கு அபூ தாலிபும், அன்றைக்கு நபிகள் நாயகமும் தீனிலே எந்த லட்சமும் இல்லை, எந்த கோடியும் இல்லை. அன்னைக்கு கோடிக்கணக்கான முஸ்லீம் எல்லாம் கிடையாது, நல்லவங்க என்ற மாதிரிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அபூ தாலிபும் நபிகள் நாயகம் இருவரும் ஒன்றுபட்டதால் தான் இன்றைக்கு இந்த தீன் இவ்வளவு தூரம் விரிவடைந்திருக்கிறது. அந்த ஒன்றுபடுதல், சரி பார்த்துக்கலாம், ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், அல்லாஹ் உதவி செய்வான் என்ற அந்த தவக்கலோடு ஒன்றிணைக்கூடிய அந்த பண்புக்கு ஒருவர் உள்ளத்தில் வந்தால் ஒருவரோடு இன்னொரு அல்லாஹ் இணைப்பான். அந்த இருவரோடு அல்லாஹ் மூன்றாம் இணைப்பான். ஒருவர் உள்ளத்தில் கவலை வராவிட்டால் யார் உள்ளத்தில் வந்த அந்த கவலையை போட மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல பேசுவான், நீங்க எல்லாம் ஒழுங்கா இல்லைன்னா உங்களை டோட்டலா உள்ள அனுப்பிட்டு உங்களை போல வேறொரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன். அதுக்கு உதாரணம் வயநாடு, அதுக்கு உதாரணம் கடந்த வாரம் நடந்த இலங்கை பெருவெள்ளம். ஒரு ஊரை கிராமமே காணும். நாம ஒழுங்கா இல்லை, நாம உணர்வுபூர்வமா வாழல, நாம ஹக்கான சத்திய விஷயத்துக்கு குரல் கொடுக்கலன்னா நம்மை அல்லாஹ் தஆலா இரவோடு இரவாக நாம் அசரும் நேரத்தில் அல்லாஹ் நம்மை அழிப்பான். இதெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டுதான் ஒன்றுபடுவோம். அடுத்த தலைமுறை ஒப்படைக்கும் என்றால் நாம் போயிடுவோம். நமக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கை, முன்னோர்களுடைய ஷரியத்தான வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ப்பதில் நமக்கும் பங்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொன்னதை போன்று வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களை பல கூறுகளாக அவர்கள் பிரிந்து விடுவார்கள். நாம பிரிக்க வேணாம், அவனே பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுல முதல் அடிதான் எஸ்ஐயா. அன்பார்ந்தது, நாம் இன்னமும் விளங்கிக்கலன்னா அல்லாஹ் நம்மை இன்னும் பல கூறுகளாக கூறு போட்டு கொண்டே இருப்பான். ஒரு நாள் அலி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தது, ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகம் தொழுதுட்டு இருக்கிறார் மறைமுகமா. அலி ரலியல்லாஹு பார்த்து சம்பிச்சு போய் நின்றுட்டான். தொழுது முடிஞ்சோன்னு கேட்டாங்க, இது என்ன கலாச்சாரம், என்ன கொள்கை? கேட்கறது யாரு? கல்வியின் பட்டணம் அலி ரதி அவங்க கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது இஸ்லாம் ஷரியத்து தான். அன்னைக்கு அந்த காலத்துல உடனே பார்த்துட்டு ரசூலுல்லாஹ், நீயும் முஸ்லீம் ஆயிருந்தாங்க அலி ரலியல்லாஹு, அபூ தாலிபுடைய மகனா. இப்போ அலில் என்ன பண்ணாங்க, நான் முஸ்லீம் ஆகணும்னா இதை நல்லா வெளிப்படுத்தணுமே, பகிரங்கமா செய்யணும், நீங்க மறைச்சு செய்யணும். இன்னைக்கு சூழல் இப்படித்தான் செய்ய வேண்டும். அன்னைக்கு ஒரு இரவு தான் அலில் இந்த தாக்கு பிடிச்சாங்க. மறுநாள் காலையில் அவங்களால இருக்கவே முடியல, அவங்க வீட்டில் தொழ ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்து ரசூலுல்லாஹ் ஹதீஜா 3 பேரும் சேர்ந்து தொழுத அபூ தாலிப் பார்த்துடுறாங்க. இது என்ன புது கலாச்சாரமா இருக்கு, குடியிருங்க நிகழ்றீங்க சைதா செய்றீங்க, இது என்ன கலாச்சாரம்? அப்போ அலி சொன்னாங்க, இது இஸ்லாமிய கலாச்சாரம், இது ஷரியத் அப்படின்னா. அப்படின்னா
இந்த சரியத்துல தான் நீ நிலைச்சிருக்கணும்னாங்க அபூ தாலிப் அலி ரலியல்லாஹு. நீ இதிலிருந்து வெளியே வந்துரு, உனக்கு இதுக்கும் ஆகாது, உனக்கு இது அலர்ஜி, உன்னையாவது அதை போக சொன்னா இந்த எந்த வேண்டா விவாதமும் அன்னைக்கு அபூ தாலிப் செய்யலை. தன்னுடைய மகனார் அதிக்கு அபூ தாலிப் சொல்ற செய்தின்னு தெரியுமா, இதுல தான் நீ இருக்கணும்னாங்க. காரணம் என்ன தெரியுமா, அன்னைக்கு அபூ தாலிப் ஒன்றுபட்டார். அவருக்கு இஸ்லாத்துல பிடிப்பு இல்லை, ஈர்ப்பு இல்லை. ஆனால் தன் மகனார் முகம்மதோடு பயணிக்கிற அந்த வாழ்க்கையை அபூ தாலிப் புரிந்து கொண்டு ஒன்றுபட்டதால் தான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் அல்லாஹ்வால் தரப்பட்ட பெயர் அலீனுடைய அல்லாஹ் தஆலா என்ற அந்த சமூகத்தில், இந்த சமூகத்தில் பட்ட பேர் அல்லாஹ் அவருக்கு வழங்கினார். கர்ரமல்லாஹு வஜ்ஹா, கல்வியின் பட்டம் என்றார்கள் நபிகள் நாயகம். இப்படி ஒரு காலத்தில் 1-2 பேர் வாழ்ந்த காலத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு வந்ததால் தான் இன்றைக்கு இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரம் பரவியது. இன்னைக்கு என்ன 1-2 பேரா இருக்கிறாங்க? அல்ல, சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கிறோம்? 300க்கும் மேற்பட்ட தலைக்கட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் ஒரு வக்துக்கு ஒன்னா சேர்ந்தால போதுமே, எந்த கலவாணி போய் உள்ள வர மாட்டானே. அவன் பார்க்கலாம், நோட்டம் இருக்கான், ஒண்ணும் இல்லை தான் பாருங்க. அந்த கிளாஸ் உடைக்கப்பட்டிருக்கா, இது எந்த தொழிலாளி செஞ்ச வேலையாது கிடையாது. யாரோ ஒரு தேவையில்லாத தீய விஷமம் செய்த வேலையாது. அது உடைக்கப்பட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. காரணம் என்ன? நாம ஒன்றிக்காத காரணத்தினால்தான் அவன் பார்க்கிறான். எத்தனையோ பள்ளிவாசல் ஆம்புசாரத்தில் இருப்பான், திறந்துகிற பள்ளிவாசல ஆலையில் அதை பார்க்கல, கண்ணாடியை விட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு போறான். நாம் 5 வேலைக்கு ஒன்னா வரக்கூடியவா இருந்தா எவனாவது கிட்ட நெருங்குவானா? நாம வர்றதே 4, 5, 10 பேர் இருக்கிறனால தான் நம்ம சமுதாயம் இன்னும் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. இப்படி வாழ்நாள் முழுக்க ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பு முன்னோர்கள்ட்ட இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சமூகம் இவ்வளவு தூரம் ஆரோக்கியமா நீடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த சமூகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு சரியத்தை ஃபாலோ பண்றாங்க. போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு குரான் தான் இருக்கு, வெள்ள குரான் இருக்கா? ஒரு நபிமொழி தான் இருக்கு, வேற நபிமொழி கிடையாது. ஒரே ஒரு ரப்பு தான், ஒரே ஒரு நபியுடைய சுத்தத்தான வாழ்க்கை தான். இதுல நீங்க தெளிவா இருந்தால போதுமே. ஏன் ஆளுக்கு ஒரு கொள்கையோடு சரியத்தோட ஒரு சட்டத்திட்டோடு வாழ வேண்டும்? ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பு நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா இந்த உம்மத்துல யாராலையும் ஒன்றும் செய்திட முடியாது. இன்றைக்கு மதீனாவில கம்பீரமா ஜொலிச்சுட்டு இருக்கிற மஸ்ஜித் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு உள்ள போகும்போது அவர்கள் சொன்னார்கள், என் ஒட்டகம் யார் வீட்டு வாசலில் அமர்வோ அதுதான் என் இருப்பிடம் என்றார்கள். போய் அபு அய்யூப் அன்சாரி வீட்டு வாசலில் அந்த ஒட்டகம் அமர்ந்தது. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் முதல் வேலை மஸ்ஜித் பள்ளிவாசல் கட்டுற வேலையை எடுத்தார். பள்ளிவாசல் மூலம் தான் மஹல்லாவை சீர்படுத்த முடியும். பள்ளிவாசல் மூலம் தான் மஹல்லாவை ஒன்றுபடுத்த முடியும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு வளர்த்து செய்வோம் ஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு ஆயத்த வீர வசனத்தோட பேசினா அந்த வீட்டை வெளியே போடாது. இதுதான் நடக்கும். பள்ளிவாசல் அப்படி சொல்லிட முடியாது. இது பொதுவானது, எல்லோருக்கும் சமமானது. இது குர்ஆன் ஹதீஸ் எல்லாவற்றையும் பேச முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் முதல்ல கையில் எடுத்த வேலை பள்ளிவாசலை கட்டுற வேலை. அவங்க அப்படி கட்டும் பொழுது சகுல் சுவை 2 அனாதைகளுடைய இடம் தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி. அந்த 2 அனாதைகளை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, இது உங்களுடைய இடமா இருக்கு, இதுக்கான காணிக்கையை சொல்லுங்க. அந்த 2 அனாதைகளும் எதுவும் வேணாம், நீங்க அல்லாஹ் காண்டி கட்டிங்க. ரசூலுல்லாஹ் அப்படி விடவே இல்லை. அதுக்கான ஊதியத்தை தந்து விட்டு தான் மஸ்ஜித் நபவிக்கு அடிக்கல் நாட்களாக பெருமானார் நடத்தினார்கள். சொல்ல வருவது, அன்றைக்கு ரசூலோடு 1-2 சஹாபாக்கள் ஒன்றுபட்டதால் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மதீனாவிலே நிம்மதியாக தொழுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரை ஜியாரத் செய்கிறார்கள். ஒன்றுபடுதல் என்பது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு சமூகம். அது வருங்காலத்துடைய வரலாறு, வருங்காலத்து தலைமுறையை புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புத பாடம். இன்னைக்கு நாம எதுவும் ஒன்று இணையாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நமக்குள்ள 1008 கருத்து வேறுபாடுகள். அவர் பயான் செய்தால் நான் கேட்க முடியாது. அவர் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால்தான் நான் வந்து உட்கார்வன்னா இதுக்கு பேர் ஒன்றுபடுதலா? சொல்லுங்க. அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அந்த இதில் நாம் போய் கலந்துக்க முடியாது. இது ஒற்றுமையா? சொல்லுங்க. கலந்துக்கிறதுனால போய் அமர்றதுனால ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்றைய இந்த உம்மத்து கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? இன்று நமக்கு மத்தியில ஒற்றுமை, ஒன்றுபடுதல் என்ற தன்மை வர வேண்டும். என வருங்காலத்தை பாதிக்கு வரலாம். 2வது, இன்று நான் என்னால் முடிந்தவரை எல்லோரும் இணைந்து பழகுவதற்கு முயற்சி செய்வேன் என்ற அந்த தன்மை மலர வேண்டும்.
வாழும் காலத்தில் நாம் என்று சொல்லக்கூடாது. நான் என்று சொல்லக்கூடாது. நீங்க நல்லா கவனிங்கள, நாம் என்று சொன்னா ரெண்டு உதடு இணையம். சொல்லி பாருங்க, நாம் ரெண்டு உதடு இணையம். நீங்க நான் சொல்லி பாருங்க, ரெண்டு உதடு இணையாது. நான் என்ற வார்த்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம். அதை நாம் பிடித்துக் கொண்டு வாழ்ந்தால் சமூகத்தில் எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நம்முடைய மஹல்லா, நம்முடைய குடும்பம், நம்முடைய நாடு என்று வந்தால்தான் புரட்சி என்பது, கிளர்ச்சி என்பது உண்டாகும். அடுத்து தீன் சார்ந்த அடையாளங்களை ஒருபோதும் நாம் விட்டுவிடக் கூடாது. தீனுக்கோ, தீன் சார்ந்த விஷயங்களுக்கோ அல்லது முஸ்லிம்களுக்கோ யார் என்ன சதி தீட்டினாலும் களத்தில் முதல் ஆளாக நிற்பது நாம் நம்முடைய பாதங்களாக இருக்க வேண்டும். அதை ஒட்டி வாழும் காலமெல்லாம் நாம் ஒற்றுமையோடு வாழ முயற்சிக்க வேண்டும். நாளைக்கு டிசம்பர் 6, ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு மேல இடிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு போராடி இன்றைய சமூகம், இன்றைய தலைமுறை உட்பட அந்த இடத்துல மஸ்ஜித் என்பதா ஒரு அடையாளம் இல்லாம ஆயிடுச்சு. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு அடுத்து 2040 பாபர் மசூதியுடைய வரலாறு தெரியுமா கேட்டா தெரியாது. மறைச்சிட்டாங்க, டோட்டலா எல்லாவற்றையும் அழிச்சிட்டாங்க. அது நமக்கான இடம் என்று நீதிமன்றத்திலே நமக்கான உண்மையான வாதம் வந்ததற்கு பின்னாலும் அங்கு பாபர் மசூதி இருந்ததாக அடையாளம் இல்லாமல் போயிடுச்சு. வருஷம் போராடிய ஒரு நாள் இன்றைக்கு அந்த இடத்துல பள்ளிவாசல் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பு நம்மகிட்ட இல்லாமல் போனதுதான் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஒன்றுபட்டு வாழக்கூடிய அந்த பண்பை நாம் கடைபிடித்துக் கொண்டால் எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைப்பார். எடுத்த நாட்டை போய் திருத்த முடியாது. முதல்ல நம்ம வீட்டை திருத்துவோம். நம்ம வீட்டை யார் தொழுதாமல் இருக்கிறாங்க நம்மளை தொழ வைப்போம். நம்ம வீட்டில் யார் குரான் ஓதாமல் இருக்கிறாங்களோ ஓத வைப்போம். நம்ம வீட்டில் யார் அல்லாஹ் ரசூல் வாழ்க்கையை வாழாமல் தாந்தோடி தரமாக வாழ்ந்துக்கிறாங்க அவங்கள நேர்வழிப்படுத்துவோம். வீட்டை சரி செஞ்சுட்டு வீட்டை விட்டு பல நாட்டுக்கு வேக தூக்கிட்டு புறப்படலாம். நாம் வீட்டிலே சரி செய்யாமல் நாட்டை திருத்துவோம் என்று யார் எந்த மதத்திலிருந்து புறப்பட்டாலும், யார் எந்த கொள்கையிலிருந்து புறப்பட்டாலும் வேறுக்கு வேண்டுமானால் போயிட்டு வரலாம். ஒழிய கடுகளும் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வாழும் இந்த கொஞ்ச காலத்தில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த அழகிய பண்பை, அந்த வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.